வணக்கம் அன்பு நேயர்களே. இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தால், சிலம்பம், யோகா, கரலாக்கட்டை, மான் கொம்பு இப்படி விளையாட்டுத் துறையில் தன்னை ஒரு தனித்துவமான சாதனையாளராகவும், அதே நேரத்தில் இசைக்கருவிகள் வாசித்தல் இதுபோன்று பன்முக கலை திறமையிலும் விளங்கக்கூடிய சிலம்பம் சண்முகம் அவர்களை நாம் இங்கு சந்திக்க வந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என் பெயர் எம் சண்முக சுந்தரம். நல்லதுங்க ஐயா. உங்களுக்கு வயசு இப்போ என்ன ஆகுதுங்க ஐயா? எனக்கு வயசு 76 தான். 76 தான் அப்படிங்கிறத சொல்லும் பொழுதே உங்ககிட்ட ஒரு தனி உற்சாகம் தெரியுது. வழக்கமாக எல்லோரும் அதை 76 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற இடத்த நீங்கள் அழகாக 76 தான் அப்படின்னு ஒரு உற்சாகமாக சொல்கிறது நினைக்கும் போதே நீங்கள் இன்னும் இளமை மாறாமல் இருக்கீங்கிறது உங்கள் மனசில் இருந்து தெரியுது. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பணி வாழ்நாளில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் ஆழ்வார்த்தகிரி ஊராட்சி ஒன்றியத்தில் பஞ்சாயத்து யூனியன் பள்ளிக்கூடத்தில் சாதாரணமாக இடைநிலை ஆசிரியராக பணியில் நியமிக்கப்பட்டேன். பிறகு அதுக்கப்புறம் பால்குளம் என்ற ஒரு பக்கத்தில் உள்ள பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக 18 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அதே மாதிரி புறையூர் அங்கே 10 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். தலைநோடலி அங்கே ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த வேலை பார்த்த இடத்துலலாம் கல்வி சம்மந்தமாக நிறைய சாதனைகள் பிள்ளைகளை நிறைய படிக்க வச்சுருக்கேன். பிள்ளைகளை வெளியே சுத்த விடாமல் அந்த பிள்ளைகளை இடையில இடைநிற்றல் இல்லாமல் படிக்க வச்சுருக்கேன். படிக்க வச்சு அங்கே எல்லா குழந்தைகளும் இன்றைக்கி பல்வேறு வேலைகளில் இருக்காங்க. போலீஸில் நிறைய இருக்காங்க, ஏஎஸ்பியாக இருக்காங்க, கிரைம் பிரான்ச்சில் இருக்காங்க, மிலிட்ரியில் கேப்டனாக இருக்காங்க. அதே மாதிரி வாலிபால் பிளேயர் மாதிரி இருக்க சில வாலிபால் ஃபுட்பாலில் பெரிய பெரிய பிளேயர் இருக்காங்க. அதே அந்த அளவுக்கு ஆசிரியர் பணியில் வேலை பார்த்துருக்கேன். அந்த பள்ளிக்கூடத்துக்கும் நிறைய சேவைகள் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி நான் என்னுடைய சேவையை பாராட்டி தமிழ்நாடு அரசாங்கம் எனக்கு 2005-06 டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு கொடுத்துருக்காங்க. ராதாகிருஷ்ணன் அவார்டு நான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி சிலம்பத்துலேயும் நான் சிலம்பம் கலை முதுமணி அவார்டு வாங்கியிருக்கேன் 2004. அந்த அளவுக்கு நான் அன்னைக்கு ஆசிரியர் பணி அறப்பணி, அதாவது ஆசிரியர் பணி அறப்பணி, அதை நீ அர்ப்பணின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா ஆசிரியர், எங்கள் தாத்தா ஆசிரியர், நீங்கள் பரம்பரையுமே ஆசிரியராக இருக்கிற காரணத்தால் அந்த பணியை செவ்வனே செய்ததுனால எனக்கு இந்த அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குய்யா. அதாவது ஒரு ஆசிரியராக இருக்கிறவருக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நீங்கள் இருந்திருக்கிறீங்க. ஒரு ஆசிரியர் பணிக்கான ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்படி ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கிறவங்க வழக்கமாக கல்வியியல் சார்ந்து தான் இயங்குவாங்க. நீங்கள் எப்படி சிலம்பம் மாதிரியான விளையாட்டுகளுக்கு வந்தீங்க? நீங்கள் அந்த பயிற்சியை எப்படி வாங்கினீங்க? அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இங்கே கந்தூரி விழான்னு இங்கே கொண்டாடுவாங்க. கந்தூரி விழான்னா தெரியும் உங்களுக்கு. அந்த கந்தூரி விழாவில் சந்தனக்கூடு போகும். சந்தனக்கூடு போகும்போது அதுக்கு முன்னால் நின்று சிலம்பம் வீசுவோம். அந்த சிலம்பம் வீசுவதற்கு இங்கே பீர் மொய்தீன் ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. அந்த 64 இந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட நாங்கள் சிலம்பம் முடித்தோம். என்னுடைய ஆசானே பீர் மொய்தீன் என்ற இந்த தெற்கு முஸ்லீம் தெருவில் இருந்தாங்க. அவங்க 15 வயசு நான் ஸ்டார்ட் பண்ண சிலம்பம். இது 15 வயசு நான் கற்றுக்கிட்டேன். அதுலேருந்து இன்றைய வரைக்கும் நான் சிலம்பம் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். அந்த சிலம்பத்தை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இலவசமாக சொல்லி கொடுக்காதான். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்ன குழந்தைகள் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த சிலம்பம் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா சிலம்பம் ஏன் சொல்லி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, சிலம்பம் சிந்திக்க வைக்கும், சிரிக்க வைக்கும், நமக்கு உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும், மாணவர்களுக்கு அந்த ஞாபக சக்தியை கொடுக்கும், நல்ல தைரியத்தை கொடுக்கும், நம்மளுடைய திறமையை இண்டிவிஜுவல் ஸ்கில் என்று சொல்லக்கூடிய தனி திறமையை வளர்க்கும்.